அப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறப்போ சுபாஷ் சந்திர போஸ் அதிகமாக நாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது பிடிக்காத அவங்க அப்பா அவரை ஐசிஎஸ் எக்ஸாமுக்காண்டி லண்டனுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அவரும் லண்டன் போகிறாரு. லண்டன் போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்து ஐசிஎஸ் எக்ஸாமும் எழுதுறாரு. எழுதி இந்தியாவிலேயே 4வது இடத்துல பாஸ் ஆகுறாரு. லண்டன்லேயே அவருக்கு ஒரு வேலையும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்த ஒரே காரணத்துக்காக அந்த வேலையை விடுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர் வேலையை விட்டதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுக்காக தேசப்பணி பண்ணிகிட்டு இருக்கிற சிஆர் தாஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. அது என்ன லெட்டர்னா, எனக்கு இந்த மாதிரி லண்டனில் கொடுத்த வேலையை நான் விட்டுட்டேன், உங்கள் கூட வந்து தேசப்பணி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இதுக்கு நீங்கள் பதில் கடிதம் அனுப்புங்கன்னு சொல்லி அவருக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த லெட்டரை படித்த சிஆர் தாஸ் அவருக்கு பதில் கடிதம் எழுதுகிறாரு. அவர் வேலையை விட்டதுக்காக அவரை பாராட்டிட்டு நீங்கள் என் கூட வந்து தேசப்பணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. 1921 இந்தியாவுக்கு வராரு. வந்து சிஆர் தாஸ் கிட்ட தொண்டராக சேர்ந்துக்கிறாரு.